அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். திண்ணைத் தோழர்களான சஹாபாக்கள் ஏழைகளாக இருந்தனர். எனவே எவரிடம் 2 நபர்களுக்குரிய உணவு உள்ளதோ அவர் 3ஆவதாக ஒரு திண்ணைத் தோழரை அழைத்து செல்லட்டும். எவரிடம் 4 நபர்களுக்குரிய உணவு உள்ளதோ அவர் 5ஆவது நபராக ஒரு திண்ணைத் தோழரை அழைத்து செல்லட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 திண்ணைத் தோழர்களான சஹாபாக்களை தம்முடன் தமது வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 திண்ணைத் தோழர்களை உணவிற்காக தம் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் என அப்துல்லாஹ் இப்னு அபி பக்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 602. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது எப்படி 2 நபர்களுக்குரிய உணவை 3 பேர் எப்படி உண்ண முடியும்? 4 நபர்களுக்குரிய உணவை எப்படி 5 நபர்கள் உண்ண முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு நம்மிடம் எந்த உணவு இருக்கிறதோ அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற பழக்கம் நமக்குள் ஏற்பட வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மற்றவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நம் உள்ளத்தில் இருக்குமேயானால் அதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் அழகிய முறையில் செய்து கொடுப்பான். இருக்கக்கூடிய உணவில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். உண்ட உணவின் அளவு குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்முடைய பசி நம்மை விட்டும் நீங்கிவிடும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய உபதேசம். புரிந்து நடந்து கொள்வோம், நபி வழியை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.